கழுகு 2 அப்படிங்கிற வந்துட்டு ஒரு ஆவரேஜ் மூவியை கொடுத்துருந்தாரு சத்யசிவா. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 3, 4 படம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜான மூவி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து நான் மிருகமாய் மாற அப்படிங்கிற ஒரு பெரிய ஹாரபிளான ஒரு மூவி சசிகுமாரை வச்சு கொடுத்துருந்தாரு. விக்ராந்த் ஒரு முக்கியமான ரோல் இந்த படத்தில் பண்ணியிருந்தார். படத்தோடைய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும். பட் தேட்ரிக்கலாக இந்த படம் சரியாக போகலை. இந்த படத்துக்கு வந்து 18+ சர்டிஃபிகேட் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் என்னமோ தெரியல. அந்த படம் வந்துட்டு ஒரு வெற்றி படம் தான். பட் பெருசாக ஏன் போகலை அப்படின்னு தெரியலை. இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2வது முறையாக சசிகுமாரோடைய கூட்டணி சேர்ந்துருக்கிறாரு நம்ம சத்யசிவா. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் டைட்டில் லுக் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு 4:30 மணிக்கு வெளியிட போகிறதா சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜ்லையுமே இந்த படம் வந்துட்டு மல்டிபிள் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வெளியிடுறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு சொல்லிட்டு. மலையாளத்தில் உன்னி முகுந்தன் வெளியிடுறாரு. ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அனுராக் காஷ்யப் இவர் வெளியிடுறாரு. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் இவர் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ மிகப்பெரிய அளவில் இந்த படம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். தேவி ஸ்ரீ பிரசாத் அவர் கூட ஒரு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாரு. மொத்தம் 5 லாங்குவேஜில் 5 பிரபலங்கள் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் லுக் போஸ்டர் வெளியிடுறாங்க. எந்த மாதிரியான டைட்டில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. நாளைக்கு 4:30 மணிக்கு வெளியிட போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க.